ஹே கைஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லியோ படத்தோட டைட்டில் கார்டு தாங்க. அந்த டைட்டில் கார்டில் இருக்க அந்த அனிமேஷன் தாங்க இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த அனிமேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸி. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு இந்த அனிமேஷன் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட வந்து அந்த லியோ காயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேவைப்படுது. ஸோ அந்த காயின் வந்து நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். மேலே இருக்கிற அந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களால் அந்த வீடியோவை பார்க்க முடியும். ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு கூட நீங்கள் இந்த வீடியோவை வந்து பார்க்கலாம். இல்லை நான் இதுலேருந்தே நான் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஆஃப்கோர்ஸ் நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ வாங்க இப்போ நம்ம அனிமேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்காக அனிமேஷன் எப்படி பிளெண்டரில் பண்ணுறது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த காயினை மொத்தமாக செலக்ட் பண்ணிப்போம். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆட்டோ கிங் ஆன் பண்ணிவிட்டு, ஸோ கரெக்டாக இந்த இடத்துல வச்சு ஜி அழுத்துங்க. ஜி அழுத்திட்டு ஒரு கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு கீ வந்து ரெடி ஆயிரும். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ஃபஸ்ட்டு கீ. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குது, சரிங்களா? இப்போ நான் அதை அப்படியே ஒரு 20வது ஃப்ரேமுக்கு கொண்டு போயிட்டு கரெக்டாக ஜி அழுத்தி அந்த ஆப்ஜெக்டை கொஞ்சம் நகர்த்தி வைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த கீ இன்னொன்று அங்கே வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு கீ வந்து அங்கே வந்து ஸ்பான் ஆகிருக்கு. ஸோ இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கீக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அனிமேஷனை க்ரியேட் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து பேசிக்காக நம்ம இப்படி தான் பிளெண்டரில் அனிமேஷன் பண்ணுவோம். பிளெண்டர்னு இல்லை, எல்லா இதுலேயுமே வந்து அனிமேஷன் இப்படி தான் நம்ம பண்ணுவோம். ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு விஷயம், சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காயின் வந்து இங்கேருந்து அங்கே நகரத்தை நம்மளால் பார்க்க முடியுது. இன்கேஸ் நான் இந்த கீயை வந்து டெலீட் பண்ணிட்டேன் அப்படின்னா அங்கே எந்த ஒரு ஆக்ஷனுமே இருக்காது. ஏன்னா இந்த இடத்துல இந்த பாயிண்ட் இந்த ஃப்ரேம் வரும்போது இது வந்து இங்கே இருக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். பட் அடுத்த 20வது ஃப்ரேமில் அது எங்கே இருக்கணும்னு நான் சொல்லலை. பட் பிஃபோர் நான் வந்து சொல்லியிருக்கிறதுனால அது வந்து அங்கே போய் நின்றுச்சு. ஸோ இப்போ நான் வந்து அதை சொல்லலை, டெலீட் பண்ணிட்டேன்றனால ஸோ நமக்கு வந்து அந்த இடத்துல எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரியல. ஸோ இதுதான் வந்து பேசிக்கான அனிமேஷன், சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம இந்த காயினை எப்படி வந்து அனிமேட் பண்ணுறது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த காயினோட அனிமேஷன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரே ஒரு சர்க்கிள் வரும். அதாவது கேமரா கிட்டேருந்து அந்த காயின் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ரவுண்ட் அடிக்கும். ரவுண்ட் அடிச்சுட்டு திருப்பி ஒரு ரவுண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா திருப்பி அதே கேமரா கிட்டே வரும். பட் கேமரா கிட்டே வரும்போது பேக் சைடு வந்து ஷோ ஆகும். ஸோ பேக் சைடு ஷோ ஆனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா திருப்பி அந்த காயின் வந்து சுற்றிக்கிட்டு போயிட்டு கரெக்டாக சென்டர் பாயிண்டில் நிற்கும். அதுக்கப்புறம் அங்கேருந்து லைட்டாக முன்னாடி வரும். ஸோ இதுதான் வந்து பேட்டர்ன். இந்த ஒரு ஸ்டைலில் தான் இப்போ நம்ம அனிமேஷன் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம், சரிங்களா? இதுதான் வந்து நார்மல் பேட்டர்ன். ஸோ இப்போ இதை வச்சு நம்ம அந்த அனிமேஷனை க்ரியேட் பண்ண போகிறோம், சரிங்களா? ஓகே கைஸ், ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக் சைடு வந்து நம்ம ஷோ பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இங்கே வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஆட்டோ கீயிங் வந்து இப்போதைக்கு ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட் அதோடைய ஸ்கேலிங் வந்து ரெடி பண்ணிடுவோம். ஸ்கேலிங் அப்படின்றது ஒன்றுமே கிடையாது. எதுக்குன்னா, ஸோ ஃபஸ்ட் நம்ம அந்த காயினோட நம்ம கடைசியாக அந்த காயினை வந்து எங்கே நிப்பாட்ட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தான் நம்ம வந்து அந்த காயினை நிப்பாட்ட போகிறோம். ஸோ கரெக்டாக அந்த கேமரா ஆங்கிள் வந்து நீங்கள் கரெக்டாக கவனிச்சிக்கிட்டே இருங்க. ஏன்னா அந்த கேமரா ஆங்கிள் தான் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கரெக்டாக இருக்குது, சரிங்களா? ஸோ இப்போ இது வந்து கரெக்டாக இருக்குது. நம்ம இதை வந்து திருப்பிக்கலாம். அந்த டைம் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம திருப்பிக்கலாம், சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம அப்படியே இதை திருப்பிட்டு, ஸோ இது கரெக்டாக இவ்வளோ தூரம் போதும். எனக்கு தெரிஞ்சு இந்த இதுவே வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த இடத்துல நல்லா இதை கிட்ட வச்சுப்போம். கிட்ட வச்சுட்டு ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரவுண்டு நம்ம வந்து அடிக்க போகிறோம். இதை வச்சு எப்படி அடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதை வந்து இந்த 10வது ஃப்ரேமில் வரும்போது பார்த்திங்க அப்படின்னா இதை கொஞ்சம் நல்லா தூரமாக இப்படி வச்சுருங்க. லைக் இது இன்னும் கொஞ்சம் தூரமாக போகணும்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த கேமராவை நீங்கள் நோட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா தெரியும். அந்த கேமராவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது வந்து உங்களுக்கு அப்படியே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அந்த கேமராவில் வந்து. ஸோ ரெண்டர் வியூ வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து 10வது இடத்துக்கு வந்துடுங்க. அந்த ஆட்டோ கீயை வந்து பார்த்திங்க அப்படின்னா எனபிள் பண்ணிடுங்க. ஸோ ஆட்டோ கீயை எனபிள் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ ஸ்டார்டிங்கில் இதை தூக்கிட்டு வந்து இந்த இடத்துல வச்சுருங்க, கரெக்டாக இந்த இடத்துல. ஸோ அந்த காயின் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய ஓரத்துக்கு போகணும். ஸோ ஓரத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறமா வந்து அது லாஸ்ட்டுக்கு போகிற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த இடத்துக்கு வரோம். கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்த உடனே லைட்டாக அதை வந்து ரொட்டேட் பண்ணிடுங்க, சரிங்களா? ஸோ லைட்டாக அதை ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ இப்போ நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் அதை கொண்டு போய் பாருங்கள். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த நார்மலாக அந்த பர்ஃபெக்டான அந்த ஒரு இது வந்து கிடச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து அதே மாதிரி வந்து இது இன்னும் அடுத்த 20வது ஃப்ரேம் வந்து அது எங்கே இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதே மாதிரி அதை வந்து கிளிக் பண்ணி இந்த இடத்துக்கு ஓரமாக கொண்டு வந்துடுங்க. ஓரமாக கொண்டு வந்துட்டு லைட்டாக
இன்னும் கொஞ்சோண்டு மட்டும் அதை திருப்பி இப்படி விட்டுருங்க. ஸோ எப்படின்னா லைட்டாக இன்னும் கொஞ்சம் வேணால் வச்சுக்கலாம். உங்களுக்கு அது எந்தளவுக்கு தேவைப்படுதோ அந்தளவுக்கு நீங்கள் அதை வச்சுக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கொஞ்சம் அதே ரேஞ்சில் இருக்க மாதிரி எனக்கு லைட்டாக ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை கொஞ்சம் அப்படியே மூமெண்ட்டில் அப்படியே திருப்பிடுறேன். ஸோ அவ்வளோதான். ஸோ ஓகே, ஐ திங்க் இது ஓகேன்னு நினைக்கிறேன். இன்னும் லைட்டாக கூட திருப்பிக்கலாம், தேவைப்பட்டால் திருப்பிக்கலாம். எனக்கு தேவைப்படுது, ஸோ அதனால் நான் வந்து திருப்பிக்கிறேன். ஸோ அதே மாதிரி 30வது ஃப்ரேம் வரும்போது கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்துடுங்க. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 30வது ஃப்ரேம் வரும்போது நம்ம கேமரா கிட்டே வந்துடணும். ஸோ கேமரா கிட்ட வர்றதுனால இதுக்கு நடுவில் கரெக்டாக 25வது ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதை எடுத்துகிட்டு போய் ப்ளேஸ் பண்ணிடுவோம். இந்த கீ ஃப்ரேம் எடுத்துகிட்டு போய் 25வது இடத்துல ப்ளேஸ் பண்ணிடுவோம். சரிங்களா? ஸோ அப்போ வந்து நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக இருக்க மாதிரி இருக்கும். இன்கேஸ் இந்த ஸ்பீடு உங்களுக்கு பத்தலை அப்படின்னா கூட நீங்கள் அதை வந்து எடிட்டிங்கில் வந்து அதிகப்படுத்திக்கலாம் இந்த ஸ்பீடை. ஸோ அதெல்லாம் வந்து பிரச்சனையே கிடையாது. ஸோ நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னா எடிட்டிங்கே பண்ணாமல் ஜஸ்ட் அனிமேஷன்லேயே அந்த மொத்தத்தையும் முடிக்கிறதுக்காக தான் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இல்லை நீங்கள் அதை ஸ்லோவாக கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதே மாதிரி வந்து இதை கொஞ்சம் கிட்ட கொண்டு வந்துடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நார்மலான அந்த அனிமேஷன் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த ரொட்டேஷனை கூட நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இவ்வளோ தூரம் வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு டேர்ன் வந்து நம்ம வேணால் பண்ணிக்கலாம். பட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேர்ன் நம்ம வச்சு ஆகணும். ஏன்னா அந்த டேர்ன் வச்சா தான் வந்து எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இங்கேருந்து இந்த ஃப்ரேமுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு டேர்ன் லைட்டாக இந்த லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேர்ன் வச்சுருவோம். அண்ட் அதே மாதிரி இந்த இடத்துக்கு வரும்போது ரெண்டாக சுற்றுங்க. ஏன்னா முன்னாடியே நீங்கள் வந்து அந்த இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த நார்மலான அந்த இது வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து லைட்டாக கொஞ்சம் பொறுமையாக போகணும். ஸோ கரெக்டுங்களா? ஸோ அதனால் வந்து ஸோ இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு கரெக்டாக ஐ திங்க் ஒரு 50 ஃப்ரேம் எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 50 ஃப்ரேம் கிட்ட வரைக்கும் கொஞ்சம் கரெக்டாக அப்படியே அதை கொஞ்சம் பொறுமையாக நவந்துக்கிட்டே இப்படி கொண்டு போகணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடில் அந்த லைன் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் இது. அந்த பேக் சைடில் வந்து அந்த லைன் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எதுவுமே ப்ளேஸ் பண்ணல. ஸோ அது வந்து ஜஸ்ட் அனிமேஷன்றனால ஜஸ்ட் இது மட்டும் அனிமேஷன் மட்டும் பண்ணுறோம். ஸோ அது வேணால் நம்ம உங்களுக்கு வேணால் நீங்கள் அந்த இடத்துல எது வேணால் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதாவது எந்த ஒரு ஆப்ஜெக்ட் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி ஒரு 60வது ஃப்ரேமில் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரேம் வந்து கரெக்டாக ஒரு கரெக்டாக அந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு கொண்டு போயிருங்க. ஒரே ஒரு ரொட்டேஷன், அவ்வளோதாங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க எப்படி வந்திருக்கு அப்படின்றத. இவ்வளோ தூரம் அந்த ரொட்டேஷன் வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி வந்து 70வது இடத்துல வந்து ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து அது வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னொரு ரொட்டேஷன் கூட பண்ணிக்கோங்க. ஏன்னா அது நீங்கள் எந்தளவுக்கு நல்லா ரொட்டேட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு அனிமேஷன் வந்து சூப்பராக வரும். ஸோ அதுதான் இதில் வந்து ஒரே பெரிய விஷயமே. ஸோ இவ்வளோ தூரம் வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி கரெக்டாக 70வது ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா நடுவில் கொண்டு போயிருங்க. கொண்டு போயிட்டு ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு 2 ரவுண்ட் வந்து எக்ஸ்ட்ராவாக அடிங்க. ஸோ அப்போ வந்து இன்னும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ கரெக்டாக வந்து அந்த இடத்துல பர்ஃபெக்டாக கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு திருப்பிடுங்க, டோட்டலாக திருப்பிடுங்க அந்த இடத்துல வந்துட்டு. ஐ மீன் அது வந்து கொஞ்ச நேரம் நின்றுட்டு அது திரும்பணும். ஆமாம், நின்றுட்டு திரும்பினா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ கரெக்டாக இவ்வளோ தூரம் வந்துருச்சு. இங்கே வச்சுட்டு ஒரு திருப்பு, அதே மாதிரி கரெக்டாக 80வது ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 திருப்பிப்போம். 2 3 திருப்பி கூட திருப்பிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ஸோ இது வந்து கொஞ்சம் கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்குதா, கேமராவுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கா அப்படின்றதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த அப்பர் ஆங்கிள் யூஸ் பண்ணி இது யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரைட்னஸ் வந்து கொஞ்சம் கரெக்டாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். அது வந்து எது கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ பார்த்திங்க அப்படின்னா
கரெக்டாக வந்து அந்த இடத்துல போய் நின்றுச்சு. இப்போ நம்ம நம்மளோட அனிமேஷனை பார்ப்போம். எஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஸ்பீடு வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்களேன் கொஞ்சம் ஸ்லோவாக ஆகிற மாதிரி தெரியுது. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஸ்லோவாக ஆகிற மாதிரியே தெரியுது பாருங்கள். ஸோ இந்த ஸ்லோனஸ் வந்து நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கரெக்டாக 65வது ஃப்ரேமில் வச்சுருங்க. இப்போ நம்ம அதை ட்ரை பண்ணுவோம். அவ்வளோதாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த பேசிக்கான அந்த அனிமேஷன் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் கரெக்டாக அது இந்த இடத்துல இருக்குதா. ஸோ இங்கேருந்து அந்த ஒரே ஒரு கேப்பில் அந்த 80வது ஃப்ரேம்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 79வது ஃப்ரேமில் வந்து ஜி அழுத்தி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அங்கே ஒரு கீ ஃப்ரேம் ரெடி ஆயிரும். கரெக்டாக 80வது ஃப்ரேம் வரும்போது அதை வந்து கரெக்டாக கேமராக்கு கிட்ட வரைக்கும் கொண்டு வந்துடும். ஸோ இது வந்து டக்குன்னு ஃபாஸ்ட்டாக நடக்கணும். ஸோ அதனால தான் இந்த அளவுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த அனிமேஷன் வந்திருக்கு. பட் இது கொஞ்சம் ஸ்பீடாக இயர்லியராக வர மாதிரி கொஞ்சம் அந்த ஒரு ஃபீலே இல்லாத மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா திருப்பி அதை கிளிக் பண்ணிப்போம். கிளிக் பண்ணிவிட்டு அந்த லாஸ்ட் ஃப்ரேம் மட்டும் லைட்டாக இழுத்துப்போம். ஓகே. இப்போ வந்து கரெக்டாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து உள்ளே வந்து பேட்ச் ஒர்க் மட்டும் பண்ணுவோம். பேட்ச் ஒர்க் எப்படின்னா பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ எந்த இடத்துலலாம் வந்து லேக் ஆகிற மாதிரி தெரியுது. லைக் இப்போது அந்த அனிமேஷனே வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து லேக் ஆகிற மாதிரி தெரியும். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக போகிற மாதிரி ஃபீல் எனக்கு நிறையா இருக்குது இந்த இடத்துல. இங்கேருந்து இந்த இடத்துக்கு வர்றது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக போகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நான் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஸ்பீடு வேணுன்றதுக்காக நான் இந்த அனிமேஷன்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக போடுறேன். ஸோ இதெல்லாம் சீக்கிரமாக பண்ண ஆகுனா அது இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்க மாதிரி இருக்கும். அவ்வளோதான். ஸோ இது வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த இடத்துல வந்து எடிட்டிங்கில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ வந்து இது வந்து ஜஸ்ட்டு 3D என்விரான்மெண்ட்ன்றனால நமக்கு அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக நம்ம இதை பண்ண முடியாது. பட் எடிட்டிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அதை இப்போ நம்ம இதில் பண்ண எல்லா விஷயத்தையுமே எடிட்டிங் வந்து நம்ம பர்ஃபெக்டாக சரி பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி இது கிடச்சிருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த இடத்துல பொறுமையாக சுற்றும் போது அதை வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் சுற்ற வைக்கணும். அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அதிகமான FPS இருந்தால் தான் நம்ம எடிட்டிங்கில் கூட வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ஸ்லோ பண்ணும்போது நமக்கு வந்து அந்த அளவுக்கு அந்த இடத்துல வந்து ஒரு ஃப்ரேம்ஸ் வந்து அடி வாங்காது. இல்லைனா வந்து ஃப்ரேம்ஸ் பயங்கரமாக அடி வாங்க ஆரம்பிச்சிடும். நமக்கு வந்து அந்த ஸ்லோவாக வந்து அது திரும்பும்போது அந்த ஃபீல் வந்து நமக்கு இருக்காது. அது ஒரு மாதிரி லேக் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு மாதிரி நல்லாவே இருக்காது. ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து இது பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எஸ் நார்மலாக வந்து அந்த பேசிக்கான அந்த அனிமேஷன் வந்து இப்போ நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் பார்த்தீங்களா இந்த அசட்ஸ்லாம் பிரித்து எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வந்து ஒரு ரீசன் இருக்குது. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து இந்த இது எல்லாத்தையுமே வந்து சுற்ற விட்டுட்ருக்கோம். கரெக்டாக வந்து ஒரு 83வது ஃப்ரேமுக்கு வந்து இதை செட் பண்ணிடுங்க எண்ட் பாயிண்ட் வந்து. ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இந்த அசட்டையும் இந்த அந்த பேக்ரவுண்டில் இருக்க அந்த காயினோட அவுட்டர் லேயரையுமே வந்து தனித்தனியாக பிரித்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ரீசன் இப்போ நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காயின் வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த காயின் சுற்றிக்கிட்டே இருக்கும்போது அந்த லியோன் இந்த டைட்டில் கார்டு வந்து நமக்கு தெரிஞ்சிட்டே இருக்குது. ஸோ தெரியுதுங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது சுற்றும் போது அந்த டைட்டில் கார்டு வந்து அந்த டைட்டில் வந்து தெரியக்கூடாது. ஸோ அதை சுற்றி முடிச்சுட்டு கரெக்டாக இந்த இடத்துல வந்து நிற்கும் போது தான் நமக்கு அது வந்து தெரியணும். கரெக்டுங்களா. ஸோ இப்போ வந்து அதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ அதுக்காக தான் வந்து அவுட்டர் லேயரும் உள்ளே இருக்க அசட்ஸை நான் வந்து தனியாக பிரிக்க சொன்னேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம கரெக்டாக இப்போ அதை பண்ணுவோம். பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் 0th ஃப்ரேமுக்கு வந்து அதாவது ஃபஸ்ட்டு ஃப்ரேமுக்கு வந்து வச்சுருங்க. ஐ திங்க் ஃபஸ்ட் ஃப்ரேமே போகுதுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் ஃப்ரேமில் வச்சுட்டு கரெக்டாக அந்த நம்மளுடைய எந்த இதை நம்ம எடுக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ பார்த்திங்கன்னா அந்த டைட்டில் தானே எடுக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வியூ போர்ட்ஸ் அண்ட் ரெண்டர்ஸ் 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து வியூ போர்ட்ஸ் அண்ட் ரெண்டர்ஸ் ரெண்டுத்துக்குமே ஒரு கீ ஃப்ரேம் செட் பண்ணிடுங்க. ஸோ கீ ஃப்ரேம் வந்து நீங்கள் செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அது ரெண்டுமே டிக்கில் இருக்குது பார்த்தீங்கன்னா டிக்கில் இருக்கிறத அதை அப்படியே எடுத்து விட்டுருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் எடுத்து விட்டதுக்கப்புறம் என்ன ஆகும் நீங்கள் வியூ போர்ட்ஸ் வந்து வச்சுக்கணும்னா வச்சுக்கலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அது வந்து ரெண்டர்ஸில் வந்து அது தெரியாது. பட் நீங்கள் வியூ போர்ட்டில் எடுக்கிறது நல்லது. ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் பண்ணும்போது ரெண்டரோட அந்த வெளில அதாவது அவுட்புட் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே பண்ணலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நான் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக
அது எந்த இடத்துக்கு வருது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல வந்து லாஸ்ட்டாக வந்து சுற்றிட்டு நிற்கும் பாருங்கள். கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இதுதான் லாஸ்ட்டாக சுற்றி நிற்குது கரெக்டுங்களா. ஸோ இப்போ வந்து அது லாஸ்ட்டாக சுற்றுறதுக்கு முன்னாடி கரெக்டாக இந்த ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு கீ ஃப்ரேம் வந்து கரெக்டாக இதே இடத்துல செட் பண்ணுங்கள். செட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வியூ போர்ட்ஸ் ரெண்டுமே டிக் கொடுத்துருங்க. இப்போ டிக் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து கரெக்டாக நிற்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல வந்து கரெக்டாக டைட்டில் வந்துருச்சு அண்ட் இப்போ வந்து அது கரெக்டாக வந்துருச்சு. ஸோ இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்க்கு போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட் வந்து பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இருக்காது அண்ட் எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த டைட்டில் வந்து வந்துடும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கான ஒரு விஷயம் இந்த டைட்டில் கார்டை பொறுத்த வரைக்கும். இதை நம்ம இன்னும் வந்து நல்லா பண்ணலாம். பட் இது வந்து ஜஸ்ட் அன் அனிமேஷன் அப்படின்ற இது வந்து ஒரு இதுன்றதுனால ஸோ நம்ம வந்து நார்மலாக பண்ணுறோம் சரிங்களா. இது வந்து இன்னும் நம்ம எஃபெக்டிவாக பண்ணோம் அப்படின்னா நிறைய டைம் எடுத்து நல்லா பர்ஃபெக்டாக நம்ம பண்ணலாம். ஸோ இதான் வந்து நார்மலான பேசிக்கான அந்த லியோ படத்தோட காயின் டைட்டில் அனிமேஷன். ஸோ காயின் அனிமேஷன் வந்து இதுதான். ஸோ இதுதான் கைஸ். ஸோ இதுதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு வேற லெவலான ஒரு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிற வரைக்கும் ஸ்டே டியூன்ட் கைஸ்.